ஓம் மகாதேவியை நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி. இன்னைக்கு நம்ம ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் அப்படிங்கிற அந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். அதனோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல அந்த ஸ்லோகா என்ன அப்படின்னா, அம்பா சாம்பவி சந்திர மௌலிரபலா அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரி நயனா காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. இப்போ இதில் ஒவ்வொரு லைனாக நம்ம பார்க்கலாம் அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு. அம்மா இந்த இடத்துல அவங்களுடைய டிஃப்ரெண்ட் நாமாவளிகள், அவங்களுடைய விதவிதமான பெயர்களை வச்சு அவங்கள அழைக்கிறாங்க. முதல்ல அம்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அம்பா அப்படின்னா அம்மா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓ தேவி அம்பா. சாம்பவி, சாம்பவி அப்படிங்கிறது சிவனுடைய மனைவி அப்படின்றது அர்த்தம். அப்பலா அபர்ணா உமா பார்வதி அப்படின்னு வருது. சந்திரமௌலி ரப்பலா அபர்ணா உமா பார்வதி. அந்த சந்திரமௌலி அப்படிங்கிறது சந்திரனுடைய இந்த நெற்றியில் பிறை சந்திரனால் அலங்கரிக்கப்பட்டவள், அதனால் அந்த பெயர். அபர்ணா அப்படின்னா தேவி. அபர்ணாங்கிறது அந்த பெயர் எதனால் வந்ததுன்னா, ஒரு இலையை கூட அவங்க விரதத்தன்னைக்கு ஒரு இலையை கூட உணவாக சாப்பிடாம தபஸ் செஞ்சதுனால அவங்கள அபர்ணா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உமா அப்படிங்கிறது சிவனுக்காக வேண்டி பார்வதி தேவி தவம் செஞ்சுட்டு இருந்தபோது மேனகா தேவி இவங்களுக்கு உமா அப்படின்ற பேரால் அழைச்சாங்களாம். அதனால் அவங்களுக்கு உமா அப்படின்ற பேர். பார்வதி அப்படின்னா பர்வத மலைராஜனுடைய மகள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஹிமவான் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவருடைய புத்திரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்வதி அப்படின்ற பேர் இருக்குது. ஸோ பார்வதி அப்படின்ற பேர் அழைக்கிறாங்க. காளி அப்படிங்கிறது காலத்தையும் கடந்து நிற்பவள், அப்பாற்பட்டவள், காலத்திற்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு நிறமாக இருப்பதனால், கருப்பு நிறமுடையவளாக இருப்பதனால் காளி என்கிற சொரூபமாகவும் அவர்கள் விளங்குவதனால காளி அப்படிங்கிற அழைப்பும் இங்கே இருக்குது. ஹைமாவதி, காளி ஹைமாவதி சிவாத்ரி நயனான்னு வருது இல்லையா. ஹைமாவதிங்கிறது ஹிமவந்தாவின் மகள். ஹிமவந்தாவுடைய மகளாக இருப்பதனால் அவங்களுக்கு ஹைமாவதி அப்படிங்கிற பேரும் இருக்குது. சிவா அப்படின்னா சிவனுடைய மனைவி அப்படிங்கிறதுனால அவங்கள சிவானும் அழைக்கிறாங்க. த்ரிநயனா அப்படிங்கிறதுலே அப்படின்னாலே மூன்றுன்னு தான் அர்த்தம். மூன்று கண்களை உடையவரான அந்த பரமேஸ்வரனுடைய பத்னியாக இருப்பதனால் அவர்கள் திரைநயனா அப்படிங்கிறத கூப்பிட்றாங்க. இங்கே த்ரிநயனின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் த்ரிநயனான்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூன்று கண்களை உடையவருடைய பத்னி. காத்யாயனி பைரவி. காத்யாயனி அப்படிங்கிறது கார்த்தியாய மகரிஷியுடைய மகளாக விளங்குபவள். அதனால் கார்த்தியாய மகரிஷியினுடைய மகளாக இருப்பதனால் இவர்களுக்கு கார்த்தியாயனி அப்படிங்கிற பேர் உண்டு. பைரவி அப்படிங்கிறதும் சிவனுடைய பத்னி அப்படின்றது அர்த்தம். சாவித்ரிங்கிற பேராலையும் அவங்கள நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி சாவித்ரி நவயௌவனா சுபகரி. எல்லா காலங்களிலும் அவர்கள் இளமையாகவே இருக்கக்கூடிய, என்றுமே இளமையாக இருக்க, யௌவனம்னா இளமையாக, என்றுமே இளமையாக இருப்பவளுமான நவயௌவனா சுபகரி. சுபமான மங்களகரமான அப்படின்னு அர்த்தம். சுபமான மங்களகரமான. நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா. சாம்ராஜ்யங்களுக்கெல்லாம், அதாவது எல்லா ராஜ்யங்களுக்கும் செல்வத்தை வழங்கக்கூடியவளாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். இது இந்த ஸ்லோகாவில் எவ்வளோ பேர் அவங்களுக்கு இருக்குது.
அம்பா சாம்பவி சந்திரமௌலி அபலா அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி திரிநயனி காத்தியாயனி பைரவி சாவித்ரி, இப்படி எல்லா பெயர்களாலேயும் உங்களை அழைச்சி நான் வணங்குறேன். அந்த தெய்வீக வடிவத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாற்றையும் தாண்டின ஒரு உயர்ந்த தெய்வம் சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அப்படின்னு அந்த அம்பாவை வணங்குறாங்க. இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய 2வது ஸ்லோகாவை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் மகாதேவியே நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வரி தாயே போற்றி.